காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்த விஜய்க்கு காவேரி இடியவே இறக்குற மாதிரி நான் சாவியை தான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சாவியை கொடுத்துக்கிட்டு விஜயை ரொம்பவே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை மட்டும் எங்கேயும் போயிடாத காவேரி, என் கூடயே இருன்னு சொல்லுங்க, நான் இங்கேயே இருந்துறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனா விஜயும் மனசுக்குள்ளேயே நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே இல்ல. உனக்கா எப்ப தோணுதோ அப்ப நீ வா, உனக்காக நான் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவங்களே யோசிச்சுட்டு இருக்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி போய் ரொம்பவே நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க சாரதா ரொம்பவே கோபத்தோட காவேரி பேரை சத்தமா கூப்பிட ஆரம்பிக்க. அப்போ தன்னோட அம்மாவோட குரல் கேட்ட உடனேயே இதுக்கு மேலேயும் தன்னால இங்க இருக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட காவேரியும் ரொம்பவே ஏக்கத்தோட மறுபடியுமே விஜயை திரும்பி திரும்பி பார்த்துட்டு கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போக. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராகினியும் ஒரு பக்கம் செம்ம குஷியோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ ரொம்பவே சோகத்தோட நின்றுட்டு இருக்கத பாக்குற தாத்தாவோ பாட்டியோ அவங்களுக்கு முதல்ல ஆறுதல் சொல்றதுக்காக அவங்க கிட்ட பேச போக. ஆனா விஜய் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க ரூம்க்கு ஓடி போய் தன்னோட ரூம் கதவை பூட்டிக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முன்னாடி அவங்க காவேரி கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த பக்கம் சாரதா கூட போன காவேரியும் கொஞ்சம் கூட கேப் விடாம அழுதுகிட்டே இருக்க. இதனால இத பாக்குற எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் அவ படுற கஷ்டம் அவளுக்கு தான் நல்லா தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவ இன்னைக்கே அழுதுகிட்டு போட்டும், அதுக்கப்புறமா நம்ம இவளை நாளையில இருந்து சரிப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா காவேரி கிட்ட எதுவுமே பேசாம அவங்கள வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சாரதாவும் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டா காவேரி இதுக்கு முன்னாடி விஜயும் தானும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேணுன அந்த கோவில் அவங்களோட கண்ணில் படுது. அதனால அவங்க உடனடியா தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே சாரதாவோ ஏண்டி என்னாச்சு, மறுபடியும் அந்த விஜய் கூட போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கியான்னு கேட்க. ஆனா காவேரியும் அம்மா நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் பண்ணுவேன், நீ தான் ஏற்கனவே அவங்க கூட போகாதன்னு சொல்லிட்டு இல்ல, அவங்களோட லைஃப்குள்ள நான் இதுக்கப்புறமா போக விருப்பப்படலமா, அப்படியே எனக்கு விருப்பம் இருந்தாலும் நான் இதுக்கப்புறமா அதை பண்ணவும் போறதில்ல, அதனால தேவையில்லாம அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு இப்ப தயவு செஞ்சு இந்த வண்டியை நிறுத்துங்க, நான் அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கு, அதனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் அங்க போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்க எங்க சொன்னாலும் உங்க பின்னாடியே கேள்வி கூட கேட்காம வரேன்னு சொல்ல. ஆனா சாரதாவோ ஆமா இப்போ சாமி கும்பிட்றதா ஒரு குறைச்சல, உன் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியா நிக்கிறதுக்கு முழு காரணமே எனக்கு தெரிஞ்ச அந்த சாமி தான், அந்த சாமி மட்டும் நம்மளோட குடும்பத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா உன்னோட நிலைமை இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கடவுள் மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாமியவே கொஞ்ச நேரத்துல திட்ட ஆரம்பிக்க. ஆனா இதை பார்த்த உடனேயே பாட்டி இது வரைக்கும் பொறுமையா இருந்தாலும் ரொம்பவே கோபத்தோட சாரதா கிட்ட இங்க பாரு சாரதா, உன்னோட பிரச்சனையால கடவுள் எல்லாம் திட்டுற வேலை வச்சுக்காத, கடவுள் எதை பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு தான் புரியாம இருக்கும், அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு, கோபத்தால வார்த்தையை விடாதுன்னு சொல்லிட்டு அவ என்ன இப்ப விஜயோட வீட்டுக்கா போறேன்னு சொன்னா, கோவிலுக்கு தானே போறேன்னு சொன்னா, ஏற்கனவே நம்மளோட குடும்பத்துல நிம்மதியா இல்லாம போயிட்டு இருக்கு, அதனால இப்போ நம்மளும் கொஞ்ச நேரம் கோவில போய் உட்காந்துட்டு வந்தா நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி நீ அந்த கோவிலுக்கே வண்டியை விடுப்பான்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை கோவில் பக்கமா போக சொல்ல உடனே அவங்களுமே கோவில்ல போய் வண்டியை விட்டுற. அதுக்கப்புறமா எல்லாருமே இறங்கி அந்த கோவிலுக்குள்ள போறாங்க. அதே மாதிரி காவேரி கோவிலுக்குள்ள போயிட்டு கடவுள் முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே மனசுக்குள்ளேயே நான் உங்ககிட்ட எவ்வளோ வேண்டுன என்னோட விஜய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கலாம் சொன்னனே, ஆனா அது எதுவுமே உங்களோட காதலியே விழலையா, என்னோட வேண்டுதல் உங்களோட கண்ணில் கூடையா படலன்னு சொல்லிட்டு கண்ணு விட்டு அழ ஆரம்பிக்க. ஆனா அப்போ கரெக்டா காவேரி கடவுள் முன்னாடி வேண்டிட்டு இருக்கும்போது அந்த கோவிலுக்கே விஜயோட ஆபீஸ்ல அதாவது விஜயோட வக்கீல் அங்க வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு காவேரி இன்னுமே கஷ்டத்தோட இந்த வக்கீலால தானே எல்லாமே ஆரம்பிச்சிச்சு, இந்த வக்கீல் கிட்ட மட்டும் நான் டிவோர்ஸ்க்கான பத்திரத்துல சைன் போடாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் அவர் என்ன போன்னு சொல்லியிருந்தாலும் நான் உரிமையோட அவர் கூட இருந்திருப்பேன், அப்படி இல்லையா என்னோட குடும்பத்துக்கிட்டையாவது ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசியிருப்பேன், ஆனாலும் இப்போ என்னால அதை பேச முடியாத காரணமே அந்த டிவோர்ஸ் தானே, ஏன் விஜய் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு மறுபடியுமே அழுதுகிட்டு இருக்க. ஆனா இப்படி காவேரி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கதை பார்த்த அந்த வக்கீலுமே என்ன மேடம் என்னாச்சு, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, விஜய் சார் எங்க, நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, சார் வரலையான்னு கேட்க. இதை கேட்டுட்டு சாரதா ஆமா அவனை பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட ஆமா இவர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே காவேரியும் இவர் தாமா விஜயோட பர்சனல் வக்கீல்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கான லீகல் ப்ராசஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் பாத்துக்கிறான்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு சாரதா அப்பனா அவன் இவங்க மூலயமா தான் உனக்கு விவாகரத்தை கொடுத்தாங்களான்னு கேட்க. உடனே
ஆமான்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனேயே அந்த வக்கீல் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, என்ன மேடம் விவாகரத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, விஜய் சார் இன்னும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையான்னு கேட்க, ஆனா காவேரியும் என்ன உங்களுக்கு விவாகரத்தை பத்தி எதுவுமே தெரியாதா, விஜய் சார் என்கிட்ட என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, அப்போ உடனடியா வக்கீலுமே என்ன மேடம் இன்னுமே விஜய் சார் அவங்களோட சர்ப்ரைஸ் உங்ககிட்ட சொல்லலையா, ஆமா நீங்க தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறப்போ வேற ஏதோ காரணத்தால வெளியே கிளம்பி போயிட்டீங்களே, ஆனாலும் அதுக்கப்புறமா முந்தானத்து கூட என்ன வர சொல்லியிருந்தாங்க, ஆனா நீங்க தான் யாருமே வரல. சோ நான் எல்லா ப்ராசஸையுமே முடிச்சுட்டு ஆபீஸ்ல எல்லா டாக்குமெண்ட்டையுமே சப்மிட் பண்ணிட்டு போயிட்டேனே, நானும் நினைச்சேன் நேத்தே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்குன்னு, ஆனா இன்னுமே தெரிய வரலன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க, உடனே காவேரியும் என்ன சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணீங்க, எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்க, எனக்கு ஏற்கனவே நீங்க திடீர்னு தாத்தாவோட வீட்டுக்கு விவாகரத்து பத்திரத்தை எடுத்துட்டு வரும்போது செம்ம ஷாக்கா இருந்துச்சு, ஆனாலும் அப்பா உங்ககிட்ட எதுவுமே கேட்க முடியாததுனால நானும் அமைதி அடைஞ்சிட்டேன், இருந்தாலும் இப்போ நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உண்மையாவே அது விவாகரத்து பேப்பர் தானே, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவதான்னு சொல்லிட்டு விஜயோட விளையாட்டுத்தனத்தை யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்க, உடனே இதை கேட்ட உடனேயே அந்த வக்கீல் சிரிச்சுக்கிட்டே என்ன மேடம் சாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவர் என்ன உங்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் ரொம்பவே செம்மையா இருக்கணுன்றதுக்காக அந்த பேப்பர்ஸ் எல்லாமே விவாகரத்து பேப்பர்ஸ் சொல்லிட்டாங்களா, ஆமா ஆமா சாரு சொன்னாலும் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களோட விளையாட்டுத்தனம் அப்படிதான் இருக்கும், பட் உங்களுக்கு சாரை பத்தி தெரியாதா, அவங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன் நம்மளோட ஆபீஸ்ல மொத்த பேருக்குமே இந்த விஷயம் தெரியும், ஆனா இது இன்னுமே உங்க காதுக்கு வராததை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே உண்மையை சொல்லாம அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்க, இதை கேட்டுட்டு சார் அதை செம்ம கடுப்பாயிட்டு, இங்க பாருங்க தேவையில்லாம அந்த ஆளை பத்தி இங்க பேசுற வேலையை வச்சுக்காதீங்க, வாடி அதான் சாமியை கும்பிட்டுட்டல்ல, எதுக்காக அந்த ஆள் கூட சம்மந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நீ பேசிட்டு இருக்கன்னு சொல்ல, ஆனா இந்த மாதிரி சாரதா பேசின உடனேயே வக்கீல் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, மேடம் நீங்க உண்மையாவே அவங்கள சீரியஸாவே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மையாவே அந்த பேப்பர்ஸ் என்னன்றதை நானே சொல்லிடுறேன், ஏன்னா இவங்க பேசுறதுல இருந்தே உங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை, ஏன் சீரியஸான பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த பேப்பர் நீங்க நினைக்கிற மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அது கம்பெனியோட ஷேர் பேப்பர்ஸ், சொல்ல போனா அவங்க மொத்த சொத்தையுமே உங்க மேல எழுதி வைக்கணும் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டாங்க, பட் அதை பண்ண முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா சில லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க மொத்த கம்பெனியோட ஷேரில் பாதி ஷேரை உங்க மேல எழுதி வச்சிருக்காங்க, ஏன் அந்த கம்பெனியோட எம்டியாவும் உங்களை மாத்திருக்காங்க, இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸா எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனாலதான் நானுமே இதை பத்தி உங்ககிட்ட ஓபன் பண்ணாம இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ இதை கேட்டுட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, அங்க இருந்து அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க இன்னுமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க, அது மட்டும் இல்லாம விஜய் அவங்க கிட்ட அப்பனா பேசுனது நடந்துகிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மையா, அப்பனா அவங்க காவேரியை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லையா, அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பா விஜய் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, எல்லாத்துக்கும் மேல அவங்க காவேரிக்காக ஓடி ஓடி வந்தது எல்லாமே இதுக்காக தானா, அவங்க அந்த அளவுக்கு காவேரி மேல அன்பு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு சாரதாவே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கும்போது காவேரியோ இன்னுமே கதறி அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் விஜய நானே நம்பாம போயிட்டேன், சே நான் எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த யோசிச்சேன், என் விஜய் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத இன்னொருத்தர் சொல்லிதான் என்னால புரிஞ்சுக்க முடியுதா, எனக்கு தான் அவரோட விளையாட்டுத்தனத்தை பத்தி முன்னாடியே தெரியுமே, ஆனாலும் ஏன் நான் பைத்தியக்காரத்தனமா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது விஜய பாக்குறதுக்காக அப்படியே கிளம்ப ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு சாரதாவோ காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஆனா கங்காவோ அம்மா வேண்டாம் காவேரியை தடுத்து நிறுத்த வேண்டாமா, காவேரி விஜய பாக்குறதுக்காக போகட்டும், உண்மையாவே விஜய் மேல காவேரி எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் நான் ரெண்டு பேருமே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சதுக்கான காரணமே விஜய் மட்டும் தான், விஜய்க்கு காவேரி மேல அந்த அளவுக்கு அன்பு அக்கறையும் கிடையாதுன்னு நினைச்சதுனாலதான் இந்த மாதிரி இவளை இப்படி வலுக்கட்டாயமா நான் பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்போ விஜய் காவேரி அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ அதை விட அதிகமான அன்பை அவங்க மேல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுமா, அதனால தயவு செஞ்சு விஜயையும் காவேரியையும் பிரிச்சிடாதீங்கம்மா, விஜய் உண்மையாவே காவேரி மேல அன்பு வச்சிருக்காங்கன்றத நம்ம தான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமே, சோ அவங்களோட லைஃப் அப்படியே விட்டுடலாமான்னு சொல்ல, ஆனா சாரதாவோ ஏண்டி நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க, விஜய் தம்பியோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் எனக்கு மனசே உடையிற மாதிரி இருக்குடி, நானும் அந்த தம்பி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் காவேரியை என் கூடயே கூட்டிட்டு போகலான்றதுக்காக தான் அவளை கூப்பிட போனேன்னு சொல்லிட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை காவேரி அவ போகட்டும், நம்ம இப்பவே போய் விஜய் தம்பியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனடியே எல்லாரையுமே விஜயோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுமே கூட போயிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன guys நினைக்கிறீங்க, கண்டிப்பா விஜய் காவேரி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத ஒரு வழியா இவங்களோட குடும்பம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச மாதிரியே அந்த கடவுளோட அருளால ஒரு வழியா வக்கீல் மூலியமா அவங்களோட காதல் இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. சோ காவேரியும் தான் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு விஜய பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் கண்டிப்பா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே தீர்ந்து விஜயும் காவேரியும் சேர்ந்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா வீட்டுல உட்காந்துருக்க வெண்ணிலாவால இவங்களோட பிரச்சனை இன்னும்
இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.